கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல குத்துச்சண்டை வீரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வேதாகமத்தின்படி குத்துச்சண்டை செய்வது சரியா தவறா? அது ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி இந்த உலகம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் அது ஒரு மனுஷனை தாக்குவது, குத்துவது என்று இருப்பதனால நாம் தொடர்ந்து குத்துச்சண்டையிலே கலந்து கொள்ளலாமா என்று சொல்லி அவர் யோசித்தார். அப்பொழுது ஒரு போதகர், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் என்பதனால் அதன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னார். ஆனாலும் இவருக்கு சந்தேகம் தீரவில்லை. கடைசியாக மற்றொரு குத்துச்சண்டை வீரர் அவரை பார்த்து, வேதாகமத்திலே ஒரு வசனம் உண்டு, அப்போஸ்தலர் 20:35 வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும். அந்த வார்த்தையின்படி நீ குத்து வாங்குவதை பார்க்கலும் குத்து கொடுப்பது அதன் நலம். எனவே நீ குத்துச்சண்டை செய்யலாம் என்று சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையிலே அதன் அர்த்தம் என்ன? பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் எதையாயிலும் சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, அனைவருக்கு கொடுத்து வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்தை சொல்வதற்காக இந்த வசனத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் குத்துச்சண்டையிலும் இது செல்லுபடியாகும். எனவே நீ குத்து வாங்காமல் குத்து கொடுக்கலாம், அது தவறில்லை என்று சொல்லி அந்த குத்துச்சண்டை வீரர் சொன்னார். மேலும் தீமோத்தேயு 2:5 அதிலே மல்யுத்தத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் முழு சூட்டப்படான் என்று சொல்லுகின்றார். மல்யுத்தம் செய்வது தவறு என்று சொல்லவில்லை, சட்டப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அது குத்துச்சண்டைக்கும் பொருந்தும் தானே? அது ஒரு விளையாட்டு என்று சொல்லி உலகம் அங்கீகரித்திருக்கிறபடினாலே அதை செய்யலாம் என்று சொன்னார். அநேக வசனங்கள் நமக்கு வாழ்வியலிலே வழிகாட்டும் வசனங்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பகையும் விரோதமும் கொண்டு அல்ல, விளையாட்டு என்ற அளவிலே அதை நீ பயன்படுத்தலாம், அதற்காக பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சக குத்துச்சண்டை வீரர்கள் சொன்ன போதுதான் அவர் ஒத்துக்கொண்டார். நாம் ஒரு வசனத்தை மட்டுமல்ல, அநேக வசனங்கள், அந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்ட பொருள் என்ன? நாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக வாழ வேண்டும். வசனங்கள் நமக்கு வழிகாட்டும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கும் பிரபல குத்துச்சண்டை வீரர்களே அநேக கர்த்தரை விசுவாசிக்கிற நல்ல விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை எதிர்த்து போட்டியிடுகிறவர்களை விரோதிகளாக கருதாமல் விளையாட்டிலே ஒரு சக போட்டியாளராக கருதுகின்றார்கள். நாம் வாழும் நாளளவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் பாரதை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு நாம் வாழும்போது நாம் செய்ய வேண்டியது என்னதென்று வேத வசனங்கள் நமக்கு போதித்து வழிநடத்தும். அப்படிப்பட்ட வசனங்களை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக நாம வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.